ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவின் கதை நேரத்தில் பேராசையால் உயிர் திறந்த கொக்கு கதையை கேட்கலாம் வாங்க. கொம்பை மாநகரம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநகரம். அங்கே நிறைய காடுகள் குளங்கள்லாம் இருந்துதான். அதில் ஒரு அழகான குளத்தில் நிறைய மீன்கள். அந்த மீன்களை சாப்பிட்றதுக்காகவே அங்கே தினமும் ஒரு கொக்கு வந்துக்கிட்டு இருந்துதான். அந்த கொக்கு மனசுக்குள்ள, இந்த மீன்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வேட்டையாடி சாப்பிட்றோம், இந்த மீன்களே என்னை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வலைக்குள்ள விழுந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நிறைய மீன்களை சாப்பிடலாம் அப்படின்னு பேராசைப்பட்டு மனசுக்குள்ள ஒரு திட்டம் தீட்டுச்சான். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக குளக்கரையில் ரொம்ப சோகமாக ஒத்த காலில் நின்றுட்டு இருந்துதான். அதை ஒரு ஓரமாக நின்று பார்த்திட்டு இருந்த ஒரு துரு துரு குட்டி மீன் மெதுவாக கொக்குக்கிட்ட கேட்டுதான், ஆமாம், வழக்கம் போல நீ எங்களை லபக்கு லபக்குன்னு கொத்தி சாப்பிடுவியே, இன்னைக்கு என்ன ரொம்ப சோகமாக ஓரமாக நின்றுட்டு இருக்க, ஒரு மீனை கூட சாப்பிடல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே கொக்கு சொல்லிச்சான், உங்கள் எல்லாரையும் வலை போட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு மீனவன் வந்துக்கிட்டு இருக்கான், அதை நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வலைக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த மீனவன் போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் செத்து போயிடுவீங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் கூட இருக்க மாட்டீங்க. அதனால் உங்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சோகமாக சொல்லிச்சான். உடனே அதை கேட்ட மீன்கள் எல்லாம் பதட்டத்தோட, என்ன, எங்களை வலை போட்டு பிடிக்க மீனவன் வந்துட்டு இருக்கானா? ஐயோ, எங்களை எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ், கொக்காரே, ஏதாவது நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுச்சான். கொக்குக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். கவலைப்படாதீங்க, ஒவ்வொருத்தராக வாங்க, உங்களை கொண்டு பக்கத்து குளத்தில் நான் விட்டுறேன். அந்த குளம் காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால அங்கே யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா மீன்களும் அந்த கொக்கு பேச்சை நம்பிக்கிட்டு அந்த கொக்கு கூட போச்சான். இந்த கொக்கு மீன்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வச்சு நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆஹா, மீன்களே வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதை தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நண்டு தானும் அந்த கொக்கு கூட போய் வேறு குளக்கரைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொக்காரே, என்னையும் கொஞ்சம் வேறு குளக்கரைக்கு கொண்டு போயிடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நண்டு கறி சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கும் அந்த நண்டை தூக்கிக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்ததான். போகிற வழியில் பார்த்தா நிறைய மீன் துண்டுகள், மீன் எலும்புகள் கிடக்கிறத அந்த நண்டு பார்த்துருக்கு. உடனே அந்த புத்திசாலி நண்டு புரிஞ்சுக்கிச்சு. கொக்குக்கிட்ட, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் குளத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்டே நான் சொல்கிறேன், அவங்களும் உங்களோட வர ஆசைப்படுவாங்க, திரும்ப நாங்கள் குளத்துக்கு கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். கொக்குவும் நிறைய நண்டு கிடைக்கணும் ஆசைப்பட்டு அந்த நண்டை குளத்துக்கு கொண்டு வந்துச்சான். இந்த கொக்கு நம்மளை கொல்லிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த மற்ற மீன்களுக்கு சொல்லிட்டு அந்த கொக்கோட கழுத்தை பிடிச்சி தன்னுடைய அலகுகளாக கட் பண்ணி அந்த கொக்கை கொன்றுச்சான் நண்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன்கள் அப்போ தான் யோசிச்சு தான், என்னதான் கொக்கு நம்மளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கொக்கோட குணம் மீன்களை சாப்பிட்றது. அதனால் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க குணத்தை தெரிஞ்சு நம்ம உதவி கேட்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் டே.